பிவிஸ் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களுக்கு பிளான் முதல் குடுக்க தெரியுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து பிவிஎஸ் கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கணும். அது மஸ்ட்டு. இல்லன்னா இண்டிவிஜுவலா பிசினஸ் நீங்க எடுத்துட்டு போய் 1 டூ 1 இல்ல வந்து ஒரு ஹோம் மீட்டிங்கோ பண்ணவே முடியாது. ஸோ அதனால பிசினஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 நாள் போதும். நீங்க ஃபுல்லா என்டையர் அக்சஸ் இந்தியா பிளான் பிரசன்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Q&A செஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வித ட்ரைனிங்கும் எல்லா வித லேர்னிங்கும் நீங்க சின்சியரா டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 12 நாள் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். 13th டே நீங்க வந்து ஒரு லீடரா வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் ஆயிடுவீங்க. உங்களால இண்டிவிஜுவலா ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களால யார் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், நீங்க வர்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு உங்களால ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியும். இத கத்துக்காம நிறைய பேர் இப்ப 3 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க அக்சஸ் இந்தியால. பட் ஆனா 3 லட்சம் பேரும் ஒர்க் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஸோ 1/3 ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆக்டிவா இருக்காங்க. அப்ப மீதி 2 லட்சம் பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 லட்சம் பேரும் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க மேல நம்பிக்கை இல்லாம போனவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 4 பேர் சொன்னதை கேட்டு விட்டு போனவங்க. அண்ட் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நிலைக்காது, இதெல்லாம் முடியாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு அவங்க தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டதுனால தான் விட்டு போனாங்களே தவிர, ஸோ இந்த பிசினஸ யாரெல்லாம் வந்து உண்மையா செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இல்லைனாலும் எப்பயாச்சும் எனக்கு இந்த பிசினஸ் மூலமா எனக்கு ஒரு இன்கம் ரெகுலரா வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பிசினஸை விடாப்பிடியா யார் பிடிக்கிறாங்களோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நாம விட்டா கூட இந்த பிசினஸ் நம்மள விடாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை உங்க மேல இருக்குது அப்படின்னா இந்த பிசினஸ கடைசி வரையும் நம்ம வந்து கை கோத்துட்டு போவோம். ஸோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கும். ஸோ பணத்தை நோக்கி தான் வர்றோம். நம்மளுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது, காலியாயிடுது, நம்மளுக்கு பண நீடு வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு லெவல்னு ஒண்ணு இருக்கு. யார் ஒருத்தர் 1,00,00,000 சம்பாரிச்சு சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு மேல சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீங்க வேண்டானாலும் அந்த பணம் வந்துடும். ஏன்னா அந்த 1,00,00,000ல நீங்க கண்டிப்பா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, நிறைய அதை வந்து மல்டிபிளா பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சுரேந்தர் சார் இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரெசார்ட் கட்டிட்டாரு. இப்ப அவர் இந்த பிசினஸ் பண்ணலனாலும் அவருக்கு இன்கம் வந்துட்டு தான் இருக்க போகுது. அக்சஸ் இந்தியா விட்டு போனா கூட அவருக்கு வாரம்னா 1,80,000 கன்ஃபார்மா வரதான் போகுது, 2,40,000 வரதான் போகுது. அது இல்லாம ரெசார்ட்ல இருந்து அவருக்கு இன்கம் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. அவர் வேணானாலும் அடுத்த வருஷம் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம தனிகேவல் சார் எடுங்க. ஸோ அவரும் 80 லட்ச ரூபாய்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்காரு. அது இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் வந்து அதை வித்தாலோ, அவர் வீடா மாத்தினாலோ, இல்ல ஹோட்டலா மாத்தினாலோ, இல்ல பில்டிங் கட்டி பிளாட்டா போட்டாலோ, எப்படினாலும் அவருக்கு இன்கம் தான். ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 1,80,000. ஸோ இதுல ஒரு லெவல்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஒரு லெவலை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரீச் பண்றது ரொம்ப இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். பட் ஆனா அதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நிறுத்தினாலும் உங்களுக்கு பணம் வர்றது நிக்காது. ஸோ அதனால நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு தேவை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம உழைப்பு போடணும். சரிங்களா? ஸோ நான் 12 டைமண்ட் சொன்னேன். அப்ப ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால தமிழே தெரியாதவங்க அவங்க எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 35 டைமண்ட் கொண்டு வராங்க. நடேசன் சார் டீம்ல சிடியா இருக்கிறவங்க 35 டைமண்ட், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அண்ட் இங்க வந்து ஒரு இந்தியன் ஆப் தமிழர் கண்டுபிடிச்ச ஆப் குரோம்பேட்ல இருக்கிற ஆபீஸ்க்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா வாரம்னா 4 டைமண்ட் 3 டைமண்ட் உருவாக்குறாங்க. ஸோ எதனால அங்க வந்து நிறைய டைமண்ட் கிரியேட் ஆகுதுன்னா அவங்களுக்கு நிறைய பண தேவைகள் இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நீட்ஸ் இருக்கு. அந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இறங்கி ஒர்க் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கர்நாடகா பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பிசினஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு பண்றதுல அதுல ரொம்ப கில்லாடியா இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, எந்த காலேஜ்னாலும் எந்த ஸ்கூல்னாலும் கர்நாடக பீப்புள்ஸ் நல்லா மேக்ஸ் போடுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட பாருங்க, அவங்க மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th மேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸே அவங்க வந்து 10th 12thலயே படிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு மட்டும் காரணம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டு மக்களும் அதுக்கு வந்து சலிச்சவங்க கிடையவே கிடையாது. நாமளும் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கெட்டிக்காரங்க தான். பட் ஆனா நமக்கு என்ன இங்க ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தமிழருக்கே ஒரு வந்து ஒரு ஒரு கெத்துன்னு ஒண்ணு இருக்கும்.
யாருகிட்டயும் போய் கை நீட்டிட்டு நம்ம நின்னு வந்து கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு வந்து அந்த ஜீனே ஒத்துக்காது. நான் என்ன 2 பேர்கிட்ட போய் பேசணுமா? நான் போய் 2 பேர்கிட்ட கெஞ்சணுமா? அப்படின்ற மைண்ட் தாட் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மள ஒரு செட்பேக் பண்ணுது. பட் ஆனா இங்க வந்து நம்ம கெஞ்சறது அப்படின்றத விட, அந்த 2 பேருக்கு வாய்ப்பு குடுத்து அவங்கள வாழ்க்கையில தூக்கி விடுறேன்ற எண்ணம் வந்துச்சுன்னா, நாம தான் பெட்டராவே பிசினஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஒரு மைண்ட் செட்ட கொண்டு வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க நெறைய நெட்வொர்க்கிங் பிசினஸ் பண்ண தெரியாம நெறைய பேர் பணத்த போட்டு ஏமாந்ததுனால நெட்வொர்க்கிங் பேரையே வந்து கெடுத்து வச்சிருக்காங்க. அது ஒரு ரீசன் சரிங்களா? ஸோ நாமளும் அதுக்கு சலிச்சவங்க இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல சமயம் இருக்கு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நான் சொல்லியிருக்கிறது 12 பேர் தான். ஆனா நான் டிக்கெட் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 பேர் டிக்கெட்டு. ஸோ நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட வரணும். நீங்க டைமண்ட் ஏறும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உங்களுக்கு மாலை அனுபவிக்கும்போது, ஸோ உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாருமே கீழ உட்கார்ந்து உங்களுக்காக கை தட்டணும். அதுக்காக தான் 100 டிக்கெட் வந்து நான் பைசா பே பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே டைமண்ட் ஆகணும். அந்த டைமண்ட் ஆகுறது எப்படின்ற ஒரு சூப்பரான வழிய வந்து தனிவேல் சார் சொல்லிக் குடுத்தாரு. அத உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். 2டே வாரத்துல டைமண்ட் அடிக்கிறதுக்கு எப்படி? சரிங்களா? 2 வாரம் சின்சியரா ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க டைமண்ட் ஆயிடலாம். உங்களுக்கு அப்லைன் உதவி தேவையில்ல, டவுன்லைன் உதவி தேவை கிடையாது. நீங்க தனி ஆளா இருந்தா கூட டைமண்ட் பிளான முடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க டைமண்ட் ஆகணுன்ற ஆசைப்படணும். நீங்க டைமண்ட் ஆவீங்கன்ற முடிவு எடுக்கணும். என்னால முடியும் அப்படின்றத நீங்க சாதிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், தனியா ஒருத்தர் சாதிச்சுட்டீங்கன்னா, உங்க டீம ஆளுமை பண்றதுக்கான திறமை உங்களுக்கு தானாவே வளர்ந்துரும். ஒரு வாரத்துல ரூ. 36,000 என்னால சம்பாரிக்க முடியுதுல அப்படின்றத பெரிய மைல்ஸ்டோனா இருக்கும். அத ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஒரு மதிப்பே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே கூடிடும். சார் நான் கெத்து இல்ல, நான் செம்ம இல்ல, நான் சரியான சூப்பரா ஒர்க் பண்றேன்ல, செம்ம பிசினஸ் மேன்ல அப்படின்ற ஒரு உங்க தோல நீங்களே தட்டிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். நான் எப்பவுமே கண்ணாடி பார்த்து என்ன தட்டிப்பேன். சபாஷ்டா எங்க இருந்து எங்கேயோ வந்துட்டடா அப்படின்ட்டு என்ன நானே பாராட்டிப்பேன். ஸோ உங்கள விட உங்களுக்கு நல்லது செய்றவங்க யாருமே கிடையாது. உங்கள விட உங்களுக்கு புடிச்சது என்ன, நல்லது என்னன்றத உங்கள விட உங்களுக்கு யாருமே நல்ல ஐடியா குடுக்க முடியாது. அதனால இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணுங்க. எனக்கு டைம் குடுக்க மாட்றாங்க. அப்லைன், டவுன்லைன் யாருமே டைம் குடுக்க மாட்றாங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்றாங்க. அவங்க பிஸியாவே இருக்கிறாங்க. என்னால என்னோட டைமண்ட் பிளான் தள்ளிட்டே போகுது அப்படின்றது மத்தவங்கள நம்பி நீங்க டைமண்ட் ஆகல. உங்கள நம்பி தான் நீங்க டைமண்ட் ஆகுறீங்க. நீங்க தனியா ஓடுனா கூட டைமண்ட் ஆகலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கிடைக்கும்போது அத யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இங்க குடுக்குற பிளான் வந்து ஒருத்தர் எப்படி டைமண்ட் பிளான முடிக்கிறது 2 வாரத்துல. சரிங்களா? ஸோ டைமண்ட் பிளான்ல வரணும் அப்படின்னா, மினிமம் நீங்க 7 ஐடில தான் பிசினஸ் பண்ணணும். இந்த ஒரு ஐடில 3 ஐடிலலாம் பண்ணீங்க அப்படின்னா, பிசினஸ் பண்ணவே முடியாது. 7 ஐடில வந்தா மட்டும் தான் உங்களுக்கு 7 ஐடி கிடைக்கும். ஸோ டைமண்ட் பிளான்னா, உங்களுக்கு கீழ ஒரு 7 ஐடி, 2 7 ஐடி வந்தா தான் உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வரும். அப்போ உங்களுக்கு 7 ஐடி வேணும் அப்படின்னா, நீங்க 7 ஐடில இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க 7 ஐடில இருந்தா தான் நீங்க டைமண்டுக்கே ஆசைப்படணும். மினிமம் 7 ஐடியாச்சும் இருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் 15, 30 கூட இருக்கலாம். ஆனா மினிமம் 7 ஐடியாச்சும் இருக்கணும். அந்த 7 ஐடியா நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க தான் கெஸ்ட்டு. நான் வந்து 7 ஐடி எடுத்திருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட இருந்து ஒரு 7 ஐடி எடுக்கிறதுனா, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாரி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர நான் போட்டுருவேன் பேப்பர்ல. U1, U2, U3, U4, U5, U6. புதுசா வரவங்களுக்கு என்ன கிட் சூஸ் பண்றதுன்னு தெரியாது. அவங்க என்ன கேட்பாங்க, இருக்கிறதுல எது சார் மினிமம் அப்படின்னுவாங்க. ரூ. 3,500. அந்த ரூ. 3,500க்கு என்ன தருவீங்க? ஒண்ணுமே தர மாட்டோம். அப்படின்னும்போது 3,500 ஒண்ணுமே தர மாட்டீங்களா? அப்படின்ற ஒரு இது வரும். அதனால மோஸ்ட்லி ரூ. 3,500 கடைசியா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ப்ராடக்ட் கிட்டாச்சும் அவங்க வாங்கணும். 7 ஐடி எடுக்குறாங்களா? மினிமம் ஒரு ப்ராடக்ட் கிட்ல இருந்து 3 ப்ராடக்ட் கிட்டாச்சும் எடுத்தே ஆகணும். சரிங்களா? அண்ட் ஒரு 100 பிவி ஆச்சும் எடுக்க வைக்கணும். ஏன் 100 பிவி எடுக்கணும்ன்றது சொல்றேன். ஒரு 100 பிவி எடுக்கிறதுனால உங்களோட டைமண்ட் பிளான் ஈஸியா வந்து க்ளோஸ் ஆகும். நம்பர் ஆஃப் பெர்சன்ஸும் உங்களுக்கு கம்மியா இருக்கும். சரிங்களா? இந்த மாரி போடும்போது அவங்களுக்கு தெரியாது என்ன பிளான் உங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் பிளானா குடுக்குறேன். நீங்க குடுக்குற அமௌண்ட்டுக்கு தரமான ப்ராடக்ட்ஸும் அதுக்கான என்ன வரும்ன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு விஷயத்த சொல்றேன். அத கண்டிப்பா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் கிராசரி கிட் ரூ. 6,200 கிராசரி கிட், ரூ. 4,600 சாரி கிட்,
ரூ. 4700 நாப்கின் கிட். சரிங்களா? இது 3மே ப்ராடக்ட் கிட். சரிங்களா? இது குடுக்குற காசுக்கு என்ன பொருள் வரணும்ன்றத நீங்க தனியா போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வட்டத்துல என்ன போடணும்னா 6200 எல்லாமே 60 பிவி. அது கீழ இருக்கிற 4 ஐடியுமே இந்த 7 ஐடியுமே அவங்களது தான். ஃபர்ஸ்ட் 3 ஐடி நம்ம கிட் சூஸ் பண்ணி குடுத்துட்டோம். அடுத்த 4 ஐடிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5500 அதாவது ஒரு 100 பிவி இருக்கணும். இந்த 100 பிவி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஈஸியா டைமண்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு கீழ வர்றவங்களும் 100 பிவி எடுக்கணும்னா, நீங்க ஒரு 100 பிவியாச்சும் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ 5500 அதுக்கப்புறம் மத்தது எல்லாமே 3500, 3500. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா ₹31,500. சரிங்களா? ₹31,500 நான் குடுக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அந்த ₹31,500 நீங்க ஏன் குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்றீங்க. இல்ல ஒரு டெய்லரிங் ஓப்பன் பண்றீங்க. இல்லன்னா வந்து ஒரு ஆ இல்லன்னா ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்றீங்க. ₹30,000க்கு எந்த பிசினஸ்னா ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது. ₹30,000க்கு நம்மளால ஒரு சின்ன கடை கூட ஓப்பன் பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கு ரெண்ட் குடுக்குறதுக்கு இல்ல, அட்வான்ஸ் குடுக்குறதுக்கே மினிமம் ₹1,00,000 கேட்பாங்க. ஸோ எந்த பிசினஸுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஈவன் ஆன்லைன் பிசினஸ் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அட்வர்டைஸ்மென்ட்க்கு பே பண்ணணும். வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு பே பண்ணணும். என்னதான் ஃப்ரீ குடுத்தாலும் ஃப்ரீக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்கிங்லாம் கிடைக்காது. ஆன்லைன்ல பிசினஸ் காசு இல்லாம பண்ணவே முடியாது. Facebookல ஆட் போடுறதுக்கும் காசு ஒரு வாரத்துக்கு ₹6,000 ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல நான் ஃப்ரீயாவே போஸ்ட் பண்ணேன்னா, உங்களால ஒரு 10 பேர் கூட அத வந்து ரீச் பண்ண முடியாது. நீங்க பே பண்ணி தான் போஸ்ட் பண்ணணும். எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் இன்வெஸ்ட் இல்லாம பண்ண முடியாது. அதுவும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க ₹1,00,000 செலவு பண்ணணும். உங்க லிங்க்க நீங்க மேல கொண்டு வர்றதுக்கு. ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு ₹30,000க்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாரி ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா, சரி நான் ₹31,500 குடுக்குறேன். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இமிடியேட் ரிட்டர்ன் அதாவது நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு என்னலாம் கிடைக்க போகுது அப்படின்னா, ₹3,800க்கு கிராசரி, ₹2,000க்கு சாரீஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நாப்கின் ₹2,800 கிட்டத்தட்ட 8 பேக் வரும். அதுல 10 பீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபுட் பேட்ச் ₹3,600. ஸோ இந்த கிட்ட பத்திலாம் சொல்லணும். கிராசரில என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற அந்த 43 ஐட்டம் லிஸ்ட்ட காமிக்கணும். சாரி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ப திறந்து இதுல நீங்க எந்த சாரி உங்களுக்கு வேணுமோ ₹2,000 வரையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் ஃபுட் பேட்ச பத்தி சொல்லணும். நாப்கின பத்தி சொல்லணும். இது எல்லாமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட். ரொம்ப வந்து சூப்பரான ப்ராடக்ட். இது எல்லாமே நம்ம வாங்குற பொருள் தான். சாரி வாங்காம இருக்க மாட்டோம். வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்காம இருக்க மாட்டோம். பெண்கள் நாப்கின் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம். ஃபுட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா, நமக்கு மிச்சமாகக்கூடியது. வருமுன் காப்போம்ன்ற மாரி தான் ஃபுட் பேட்ச். அத யூஸ் பண்றவங்க அத யூஸ் பண்றவங்க அத யூஸ் பண்றவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது ஒவ்வொரு கிட்ட பத்தியும் சொல்லணும். அண்ட் ஒவ்வொருத்துக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் உண்டு. கிட்டத்தட்ட ₹57,900. நீங்க ஃபியூச்சர்ல இதுல ப்ராடக்ட் வாங்குறீங்களோ இல்லையோ, அத வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்டோட குடுக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு ₹57,900 டிஸ்கவுண்ட் கூப்பனே குடுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும். ஸோ டோட்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ₹7,100. ஸோ நீங்க பே பண்ணது ₹31,500. உங்களுக்கு இமிடியேட் பெனிஃபிட் ₹7,100 கிடைச்சிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் பே அவுட்டே உங்களுக்கு ₹1,800 கிடைச்சிருச்சு அப்படின்றத இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ கமிஷன் ₹1,800. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் 7 ஐடி பிளான். இப்படிதான் குடுக்கணும் வரைஞ்சு. ஸோ அவங்க போடுறது பெரிய அமௌண்ட் இல்லன்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அண்ட் நீங்க குடுத்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்றத தெளிவா சொல்லணும். ஸோ அடுத்தது எப்படி டைமண்ட் பிளான் குடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா? டைமண்ட் பிளானே எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். 2 வாரத்துல டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நீங்க எப்படி 7 ஐடி எடுத்தீங்களோ, நீங்க 7 ஐடி எடுத்து அ உங்களோட ஆ கிட்ட வந்து நீங்க வந்து ஷோ பண்ணணும். நான் 7 ஐடி எடுத்தேன். இதுதான் என்னோட கிராசரி கிட், இது நாப்கின் கிட், இது சாரி கிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத நீங்க காமிக்கும்போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். காமிக்க முடியலனாலும் இது நல்ல ப்ராடக்ட் அப்படின்றத ஃபோட்டோஸ்லாச்சும் காமிங்க, ஆப்ல காமிங்க. ஸோ இந்த மாரி காமிச்சு, இப்போ வந்து இந்த 7 ஐடி எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச வெறும் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 8 பேரு உங்கள நம்புறவங்க, நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா நம்ம லைஃப்ல அந்த மாரி இருப்பாங்க. சரிங்களா? அவங்க கிட்ட இந்த பிசினஸ உட்கார்ந்து புரிய வைங்க. நீங்களே புரிய வைங்க. யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல. நீங்க உட்கார வச்சு அந்த 8 பேர சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அந்த 8 பேருக்குமே நீங்க 7 ஐடில வர்றதுக்கான பிளான குடுத்துருங்க. சரிங்களா? நீங்க எப்ப குடுக்கணும் அப்டின்னா, இந்த வாரம் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு
சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 நபர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7 ஐடியா ரீச் பண்ணணும். சொன்ன உடனே அவங்க வந்து சேர்ந்துருவாங்கன்னா கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 2 வாரம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க நேம் லிஸ்ட்ல ப்ரியாரிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். நான் சொன்னா சேருவாங்க. டேய் நான் ஒரு பிசினஸ் பண்றேன், 30,000 ரூபாய் எடுத்துட்டு என்கிட்ட வா, என்ன எதுலாம் கேட்காத, நான் ஜெயிக்க போறேன், கூட உன்னையும் சேர்த்து ஜெயிக்க வைக்க போறேன், நம்பிக்கை இருந்தா 30,000 ரூபாய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற பர்சன் நம்ம லைஃப்ல 8 பேர் கூட இல்லையான்னு பாருங்க. பிசினஸே சொல்லாம 8 பேர் எடுக்கலாம். சரிங்களா? சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் 30,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், டேய் இந்த பிசினஸ்லாம் ஏமாத்துற பிசினஸ் மூடிடுவாங்க. அது மூடிட்டு போறாங்க, இல்ல வந்து அவங்க ஏமாத்திட்டு போறாங்க, என்ன வேணாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என் மேல நம்பிக்கை இருக்குன்னா வா. சோ நான் வந்து சாதாரணமாலாம் வந்து ஜாயின் பண்ணல. சரியா? சாதாரணமாலாம் நான் ஜாயின் பண்ணல. சோ நான் வந்து ஜாயின் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணதுனாலயும், நான் சேர்ந்து எனக்கு ப்ராடக்ட் கிட் வந்ததுனாலயும் மட்டும்தான் நான் இதை வந்து இவ்வளவு நம்பிக்கையா சொல்றேன். என் மேல நம்பிக்கை இருந்தா வா, உன் 30,000 ரூபாவை என் கூட டிராவல் பண்ண ஒரு 3 மாசத்துல உனக்கு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வேண்டியது என்னோட வேலை. பட் ஆனா 3 மாசம் என் கூட ஒர்க் பண்ணணும், நான் சொல்றதை செய்யணும். சரியா? அப்படி செய்யற மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பா 3 மாசம்ன்றது 3 மாசம் கூட ஆகாது, 1.5 மாசத்துல கூட எடுக்கலாம். பட் ஆனா அதுக்கு நீ ரெகுலரா டெய்லி 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இவ்வளவு விஷயத்தெல்லாம் சொல்லி நம்மளுக்கு ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கிடைப்பாங்க. சரிங்களா? நாம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 30,000 ரூபாய் போறதுக்கு 8 நபர் நம்ம லைஃப்ல இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா இருப்பாங்க. சோ அப்பதான் நாம ஜெயிக்கணும்னு விரும்பப்படுற மக்கள் கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்காங்க. சரியா? நம்மளுக்கு வந்து நாம நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு செகண்ட். சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஜெயிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற கூட்டத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஜெயிச்சா நல்லா இருப்பீங்க அப்படின்றத விருப்பப்படுற மக்களை தெரிஞ்சு வச்சுங்க. அதுதான் நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானது. நாம நல்லா இருந்தா 4 பேர் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்களா, அந்த நபரை நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸியா இருங்க. சரிங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான நம்ம எங்க தப்பு பண்றோம்னா, நம்ம ஆட்களை சூஸ் பண்றதுதான் நம்ம வந்து நம்ம ஆட்களை சூஸ் பண்றதுலதான் நம்ம வந்து தப்பே பண்றோம். சோ எங்க தப்பு நடக்கூடாது அப்படின்னா, சோ கரெக்டா அந்த சூஸியா 8% சர்ச் பண்ணி எடுங்க. சரிங்களா? அந்த 8%ம் 30,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும் உங்களை நம்பி. அந்த 30,000 ரூபாய் உங்களை நம்பி போட்டாங்க அப்படின்னா உங்க லைஃப அந்த 8 பேருக்கும் நீங்க வந்து சமர்ப்பிச்சிடணும். அதாவது அவங்க வாழ்க்கையில என்ன ட்ரீம் சொல்றாங்களோ அதை நிறைவேற்றுறதுக்காக அவங்க கூடவே டிராவல் பண்ணணும். சரி, இந்த மனுஷன் நான் ஒரு 30,000 ரூபாய் கொடுத்ததுக்கு நான் சொன்ன கனவை நிறைவேற்றுறதுக்கு என் கூட எப்படி உழைக்கிறான் பாரு அப்படின்னு அவங்க கண் எதிர்க்க நம்ம உழைச்சு காமிக்கணும். சரிங்களா? சோ ஏன்னா உங்களை டைமண்ட் ஆக்குனது அவங்களுக்காக நீங்க இருக்குன்றத பிசிக்கலா ப்ரூவ் பண்றது எப்படி அப்படின்னா, அவங்களோட கெஸ்ட்டுக்கு நீங்க எப்படி நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். சரிங்களா? சோ அந்த 8 நபரையுமே நீங்க 7 ஐடியில கொண்டு வரீங்க. U3 கீழே உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பேர் 7 ஐடி, ரைட் ஹேண்ட் சைடு 2 பேர் 7 ஐடி. அதே மாதிரி U4ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பேர் 7 ஐடி, ரைட் ஹேண்ட் சைடு 7 ஐடி. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 920 PV. சரிங்களா? ஒவ்வொரு சைடும் 920 PV. ஏன்னா உங்களோட 7 ஐடி 460 PVனா அப்ப 2 7 ஐடி அப்படின்னும் போது 920 PV வருது. 920 PV வருது. அப்போ மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு PV வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வாரம் உங்களுக்கு 3600 டாப்புக்கு வந்துடும். எப்படி அப்படின்னா 920 என்ன ஆகும், 1800 வரும். அது ஜாஸ்தியாவே வரும். ஸோ 1840 வரும். சரிங்களா? இது ஒரு 1840, இது ஒரு 1840 பேர் மேட்ச் ஆயிட்டு உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா, U1க்கு 18,400, U3க்கு வந்து 9,200, U4க்கும் 9,400. ஓகேங்களா? ஸோ 9,200, 9,200, 18,400. ஃபர்ஸ்ட் வீக் நீங்க 8 பேருக்கு 7 ஐடியில வாய்ப்பு கொடுத்ததுனால உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு? 36,800 ரூபாய். 36,800 ரூபாய் வந்துருச்சு, அப்ப டைமண்ட் டைரக்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ஐடியில நீங்க 36,000 ரூபாய் சம்பாதிச்சா மட்டும்தான் நீங்க டைமண்ட். சரிங்களா? எல்லா ஐடியும் நீங்க சேர்த்து 36,000 ரூபாய் சம்பாதிச்சா டைமண்ட் கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வீக்குக்கு 8 பேருக்கு 7 ஐடிய
நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும்? அதே மாதிரியான ஒரு 8 நபர்கள். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் தேவைன்னா, வெறும் 16 பேர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 8 பேரு, 2வது வாரம் 8 பேரு. முடிஞ்சா ஒரே வாரத்துல 16 நபர்கள் கொண்டு வந்தாலும் சரி. இந்த 16 பேருக்கு நீங்க எவ்வளவு நேம் லிஸ்ட் வச்சிருக்கணும் அப்படின்னா, நம்பிக்கையான லிஸ்ட் ஒரு 50 லிஸ்ட் ஆச்சு நீங்க நேம் லிஸ்ட் வச்சிருக்கணும். 100 நேம் லிஸ்ட் வச்சீங்கன்னா வெல் எனஃப். பட் ஆனா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒர்க் பண்ணக்கூடாது. சரி இந்த டைம்ல ஃபோன் பண்ணோம், அந்த டைம்ல ஃபோன் பண்ணலாம் கிடையாது. கிடைக்கிற டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸை பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும். 2 வாரம் நம்மளுக்கு தூக்கமே வரக்கூடாது. எந்த வாரம் உங்களுக்கு எந்த நாளும் உங்களுக்கு தூக்கம் வரலையோ, டைமண்ட் கனவு தான் வருதோ அந்த நாள்ல நீங்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ இங்க எப்படி நீங்க 8 நபர்ல 7 ஐடி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி 2வது வாரம் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது யூவோட ரைட் ஹேண்ட் சைடுல அடுத்த 8 பேரை நீங்க 7 ஐடியில கொண்டு வரீங்க அப்படின்னா, அந்த வாரம் உங்களோட இன்கம் U5ல 9,200, U6ல 9,200, U2ல 18,400. ஸோ அப்போ யூக்கு பாத்தீங்கன்னா 2 சைடும் பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 36,800 ரூபாய். டோட்டலா உங்களோட இன்கம் 2 வாரத்தோட இன்கம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 90,400. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த 2 வாரம் நீங்க கஷ்டப்பட்டு இதை டைமண்ட் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா, இந்த 90,400 ரூபாய் உங்க இன்கம் காமிச்சு நீங்க வந்து பிசினஸ் ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்க 90,400 ஜூலை 2 உங்களுக்கு நடக்கிற ரெகக்னேஷன் போட்டோஸ், வீடியோஸ் இதை ஸ்டேட்டஸ்ல வச்சாலே உடனே இது என்னதுன்னு கேட்கறதுக்குன்னே 100 பேர் கேட்பாங்க. அந்த 100 பேர்ல இமிடியேட்டா 10 பேர் வருவாங்க. லாங் ஃபாலோப்ல 30 பேர் வருவாங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த 100 பேருமே உள்ள இருப்பாங்க. இது எனக்கு நடந்தது. ஸோ ஆனா நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்களை வந்து திரும்பி பார்ப்பாங்க. அக்சஸ் இந்தியால சேரணும்னு நினைச்சா கூட அப்புறம் அவங்க சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எந்த லீடர் பெட்டரான லீடரு, யாருக்கிட்ட போய் சேரணும்னு. யார் அதிகமா சம்பாரிச்சிருக்காங்களோ, யார் நல்லா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணி தராங்களோ அவங்க கிட்ட தான் போய் சேரணும்னு அவங்க முடிவு எடுப்பாங்க. ஓகே, ஸோ இதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளான் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். பட் ஆனா இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்குன்னு ஸ்டெப் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன இருக்குன்றத ப்ராசஸை உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ஒர்க் ப்ராசஸ் மெத்தடு. ஸோ இங்க வந்து டைமண்ட் ஒர்க் ப்ராசஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸை பண்ணா மட்டும்தான் டைமண்ட் முடிக்க முடியும். சரிங்களா? நேம் லிஸ்ட் ரொம்ப மஸ்ட். எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னும் போது சும்மா நீங்க வாயில வச்சிருந்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். நீங்க உங்க போன் பார்த்து நேம் லிஸ்ட் ஒரு 100 நேம் லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே தெரியாதுன்ற வார்த்தையே வராது. அந்த நேம் லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் வந்து பொட்டன்ஷியல் யார் பொட்டன்ஷியல்ன்றதை நோட் பண்ணியிருக்கணும். நியர் அண்ட் டியர் யாருன்றத நீங்க எழுதி வச்சிருக்கணும். ஸோ ஸ்டெப் டு சக்சஸ் பேசிஸ் ஆஃப் பிகினர்ஸ்ல நான் நிறைய எடுத்திருப்பேன். எப்படி நேம் லிஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்களோட ரிலேஷன் என்ன, உங்க ஃப்ரெண்டா, உங்க ரிலேட்டிவா, இல்ல உங்க தூரத்து சொந்தமா, இல்ல வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா, காலேஜ் ஃப்ரெண்டா, இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்டா, ஏரியா ஃப்ரெண்டா அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. உங்களோட ரெகுலர் கான்டாக்ட்ல இருக்கிறவங்களா, இல்ல வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டிருந்தாங்களா, இல்ல நீங்க ஹெல்ப் கேட்டிருந்தாங்களா, உங்களை பிலீவ் பண்றவங்களா, இல்ல லாங் டேர்ம் ஃப்ரெண்டா, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பொட்டன்ஷியல் உள்ள பர்சன், ஆல்ரெடி நெட்வொர்க் லீடர்ஸா இருந்தவங்க, ஆல்ரெடி எல்ஐசில இருந்தவங்க, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய குழு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் குழு, அந்த மாதிரியான ஒரு 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 இதுக்கு தலைவரா இருப்பாரு. ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு வந்து ஒரு யூனியன் இருக்கும், அந்த யூனியன் தலைவரா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்னு எடுத்தீங்கன்னா அந்த ஃபிளாட்ல வந்து ஒரு மேனேஜர் இருப்பாரு. ஸோ ஏதாச்சும் ஈவென்ட் மேனேஜரா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் வந்து பொட்டன்ஷியல் பர்சன்ஸ் மார்க் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நேம் லிஸ்ட்டை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 10 பிளான் கொடுக்கணுமா. இங்க எத்தனை பேரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க? 10 ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோமா? இந்த 2 வாரத்துக்கு டெய்லி 10 ப்ரெசன்டேஷன். அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 ப்ரெசன்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் டைமண்ட் ஆக முடியும். ஏன்னா நான் டைமண்ட் ஆகும்போதும் ஷாலினி டைமண்ட் ஆகும்போதெல்லாம் ஸோ கொடுத்துருக்கோம். அதாவது அவங்க பேரலா 10 கொடுப்பாங்க, நான் ஒரு பேரலா 10 எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரே வாரத்துல 40 பிளான் 50 பிளான்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா? நாங்க டைமண்ட் அச்சீவ் பண்றதுக்காக இவ்வளவு எஃபர்ட் போட்டோம். அந்த எஃபர்ட், அந்த ஒரு டைமண்ட் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இண்டிவிஜுவலா கொடுத்த பிளான் தான். சரிங்களா? ஸோ அப்போ பேண்டமிக்னால ஸ்ட்ரெயிட்டா கொடுக்க முடியாது, ஜூம்லயே கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்களா? அப்ப இருந்திருந்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்லேயே நாங்க கொடுத்துருப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 பிளான் இல்லையா, பிஓஎம்ஸ் நியர்பைல என்ன பிஓஎம் நடக்குதோ அதுல அட்டன் பண்ண வைக்கிறது. பிஓஎம்ல நல்ல ரிசல்ட்டே எடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளைனுக்கு டெய்லி ரிப்போர்ட் அனுப்பிச்சே ஆகணும்.
நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு உங்க அப்ளைனுக்கு தெரியும். சார் நான் இன்னைக்கு இத்தனை கெஸ்ட் பார்த்தேன், இத்தனை கெஸ்ட் இங்க வர வச்சேன், இவ்வளவு ஃபாலோவர்ஸ் பண்ணேன் அப்படின்றத நீங்க ரிப்போர்ட்டா அனுப்பணும். டெய்லி வந்து ரிசல்ட் ஓரியன்டா ஒர்க் பண்ணணும். எண்ட் ஆஃப் த சாட்டர்டேல தான் வந்து பிவிஎஸ் க்ளோஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம டீம்ல அது ஒரு டிராபேக்காவே இருக்கு. சாட்டர்டே மட்டும் தான் பிவிஎஸ் க்ளோஸ் பண்றாங்க. எப்பவுமே வந்து கட் ஆஃப்னா வெனஸ்டே ஒரு கட் ஆஃப் வச்சுங்க, சாட்டர்டே ஒரு கட் ஆஃப் வச்சுங்க. சரிங்களா? வெனஸ்டே நீங்க சண்டே என்ன பிளான் பண்றீங்களோ அதை வெனஸ்டேவே பாதி முடிச்சிருக்கணும். 1000 பிவின்றீங்களா, 500 பிவியை நீங்க வெனஸ்டேவே முடிக்கணும். டைமண்ட்னா எந்த சண்டே நீங்க 1000 பிவில ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க அந்த வாரம் கம்ப்ளீட்டா டைமண்ட் ஆயிடுறாங்க. இல்ல அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை தான் 1000 பிவி கொண்டு வரீங்கன்னா சாட்டர்டே எல்லாம் 2600 பிவி எல்லாம் கொண்டு வர முடியாது. பட் மிராக்கிள் ஹேப்பன்ஸ். பட் ஆனா அதுக்கு நீங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்கணும். ஸோ என்னன்னு பாருங்க, நேம் லிஸ்ட் இருக்கணும். டெய்லி 10 பிளானாச்சும் கொடுக்கணும். வருஷம் ஃபுல்லா கொடுக்க சொல்ல, 2 வாரம், 2 வாரத்துக்கு. அதாவது வந்து ஷாலினி மேம் எனக்கு ஒரு 10 பிரசன்டேஷன் இருக்கு, எனக்கு கொடுக்குறீங்களா? ராஜா சார் 10 பிரசன்டேஷன் இருக்கு கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கிடையாது. நீங்க இண்டிவிஜுவலா கொடுக்கணும். சரிங்களா? நாம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த எஃபர்ட் நம்மளுக்கு ரிசல்ட்டா கொடுக்கணும். எனக்கு பிரசன்டேஷனே கொடுக்க தெரியாதுன்னா, நாங்க இத்தனை நாள் பிரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், நீங்க இத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கீங்க, அந்த 30 ஸ்லைட 30 வாட்டி கேட்டிருந்தா கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். இந்த ஸ்லைடை பார்க்கும்போது ராஜா சார் இந்த பாயிண்ட்லாம் சொல்லுவார்ல, ஷாலினி மேம் இந்த பாயிண்ட்லாம் சொல்லுவாங்களா, இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாங்களேன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். நீங்க உண்மையா இந்த பிரசன்டேஷனை 1 hour சின்சியரா கேட்டு இருந்தீங்கன்னா, ஸ்லைட் பை ஸ்லைடு அதை பேசும்போதே எங்களோட நினப்பு தான் வரும், எங்க மூஞ்சி ஃப்ரண்ட்ல வரும். சார் இந்த பாயிண்ட் சொல்லுவார்ல, இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வரும் 2010ல இவ்வளோ இன்கம் வந்திருக்கு, டர்ன் ஓவர் நடந்திருக்கு, 2020ல இவ்வளோ டர்ன் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னும் போது ஷாலினி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, ராஜா சார் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு அப்படியே படம் மாதிரி வந்து நிற்கும். சரிங்களா? அதை நீங்க எப்ப நடக்கும் அப்படின்னா, நாங்க கொடுத்த பிரசன்டேஷனை நீங்க சின்சியரா உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களால இந்நேரத்துக்கு இங்க இருக்கிற எல்லாருமே பிரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய ஆளா மாறி இருப்பீங்க. இன்னும் கொடுக்க தெரியல அப்படின்னா எங்க பிரசன்டேஷனை நீங்க கவனிக்கலன்னு தான் அர்த்தம். நாங்க சொல்லி தரலன்றதை விட கவனிச்சிருந்தாலே இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்க இண்டிவிஜுவலா பிரசன்டேஷன் கொடுத்தே ஆகணும். நீங்க கொடுத்தா மட்டும்தான் நம்பி வருவாங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து பாண்டியன் சார் கிட்ட நான் யாருன்னே தெரியாது, அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் பிரசன்டேஷன் கொடுத்திருந்தா அவர் ஐடி போட்டிருப்பாருன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் வந்து தனிவேல் சாரோட ஃப்ரெண்டு. தனிவேல் சார் பிரசன்டேஷன் கொடுத்ததுனாலதான் அவர் வந்து ஜாயின் பண்ணாரு. இப்ப ஷாலினி மேம்க்கு தனிவேல் சார் போய் பிரசன்டேஷன் கொடுத்திருந்தாருன்னா ஜாயின் பண்ணிருப்பாங்களான்னு பார்த்தா டவுட் தான். அது நான் வந்து ஷாலினி மேமோட ஃப்ரெண்டு, நான் பிரசன்டேஷன் கொடுத்ததுனால தான் ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி சுபா மேம்க்கு நான் பிரசன்டேஷன் கொடுத்திருந்தா ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க. சுபாக்கு ஷாலினி ஃப்ரெண்டு, ஷாலினி கொடுத்ததுனால தான் ஜாயின் பண்ணாங்க. இங்க யாராச்சும் நான் பிரசன்டேஷன் கொடுத்ததுனால ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஷாலினி தவிர யாராச்சும் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் நீங்க கொடுத்த பிரசன்டேஷனால தான் நான் ஜாயின் பண்ணேன்னா கண்டிப்பா கிடையாது. பாக்கியா மேம் ஏன் வந்தாங்க? ஜெனி கூப்பிட்டதால தான் வந்தாங்க. ஜெனி ஏன் வந்தாங்க? ஷாலினி கூப்பிட்டதுனால தான் வந்தாங்க. ராஜா சார் பிரசன்டேஷன் கொடுத்ததுனாலலாம் வரல. ராஜா சார் செம்ம எக்ஸலண்டா சூப்பரா பிரசன்டேஷன் கொடுப்பாரு. அக்சஸ் இந்தியாவிலே டாப்பா கொடுப்பாரு. அவர் என்னதான் கொடுத்திருந்தாலும் பாக்கியா மேம் ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜெனி கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக தான் வந்தாங்க. ஸோ இதை முக்கியமா தெரிஞ்சுங்க. நீங்க பேசினா மட்டும்தான் ஐடி வரும். ராஜா சார் பேசினா 100 ஐடி வரும், 200 ஐடி வரும்லாம் சும்மா எழுதி வைக்கலாம். சரிங்களா? பிரசன்டேஷன் வேணா நான் கொடுக்கலாம், ஆனா கான்ஃபிடென்ட்டும் பிலீஃபும் நீங்க தான் கொடுக்கணும். சரிங்களா? லாஸ்ட் பாயிண்ட் தான் இருக்குதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னால முடியும்னு நீங்க முடிவு எடுக்கணும். நான் சும்மா வந்து நீ டைமண்ட் ஆயிடுவா, வா ஸ்டேஜுக்கு வரலாம் கூப்பிட்டாலாம் வர முடியாது. நான் ஸ்டேஜ் ஏறணும்னு நீங்க முடிவு பண்ணா மட்டும்தான் ஸ்டேஜ் ஏற முடியும். உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்தெல்லாம் நிக்க வைக்க முடியாது. நீங்க அச்சீவ் பண்ண நினைக்கணும். நான் எழுந்து நிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணாதான் எழுந்து நிக்க முடியும். ஒருத்தர் என்னதான் தூக்குனாலும் நீங்க காலை ஏர்ல தான் வச்சிருப்பீங்களே தவிர நிக்கணும்னு முடிவு பண்ணா மட்டும் தான் நிக்க முடியும். ஸோ தயவு செய்து நம்புங்க. இன்னமும் வந்து இதெல்லாம் நம்புற பிசினஸ் இல்ல, மூடிடுவாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திடுவாங்க இப்படி அப்படின்னு இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் நெகட்டிவ் ஆவீங்க. நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயத்தையே எடுத்துட்டு வராதீங்க. யாருன்னா நெகட்டிவா சொல்றப்ப நீ சேரலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எனக்கு இருக்கிற நம்பிக்கை நீ உடைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்றேங்க. நம்பிக்கை இருந்தா என் கம்பெனி எல்லாம் நம்பாது, என் மேல நம்பிக்கை இருந்தா ஜாயின் பண்ண, இல்லையா தயவு செய்து விட்டுரு, நான் அடுத்த ஆளை தேடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடும்.
சரிங்களா? ரொம்பலாம் டைம் ஒரு ஆளுகிட்டயே 3 மணி நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. வெட்டு உண்டு, துண்டு உண்டு. சரிங்களா? வரியா, வரலையா? இந்த காசு இல்ல, வீட்டுக்காரர்கிட்ட கேட்கிறேன், ஒய்ஃப் கிட்ட கேட்கிறேன், 4 பேர கூட வரேன். இது எதுவுமே செட் ஆகுதுன்னு சொல்றேன். சரிங்களா? இது எதுவுமே செட் ஆகாது. நீ வரலன்னு கூட சொல்லிடு. ஆனா இந்த மாரி காரணம்லாம் சொல்லாத. வர்றதா இருந்தா, இப்ப நான் 2 வாரம் ஓடப் போறேன். இந்த 2 வாரம் ஓடுறதுல நீ வந்தன்னா மேல இருக்க போற. இல்லையா, என்ன நம்புறவங்க மேல இருக்க போறாங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பேசுங்க. சரிங்களா? நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசணும். இல்ல, ராஜா சார் நீங்க வந்தா தான் நான் டைமண்ட் ஆக முடியும் அப்படின்னா, நான் நெனச்சா உங்கள டைமண்ட் ஆக்க முடியாது. நீங்க நெனச்சா மட்டும் தான் டைமண்ட் ஆக்க முடியும். சரிங்களா? சார் எனக்கு பிளானே புரியல சார். எனக்கு பிளான் சொல்லிக் குடுங்க அப்படின்னு நீங்க கேட்டா தான் எனக்கு சொல்லி தர முடியும். இல்ல எனக்கு எல்லாமே தெரியுது சார்னா, சரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நான் அமைதியா இருந்துருவேன். அப்போ தனிவேல் சார் என்னைக்காச்சும் வந்து கூப்பிட்டாரு. உங்க ட்ரீய வரைங்களேன் அப்படின்னாருன்னா, உங்களுக்கு வரையவே தெரியாது. உங்க ட்ரீய வரைஞ்சு லெஃப்ட்ல எத்தனை லீடர்ஸ் இருக்காங்க, ரைட்ல எத்தனை லீடர்ஸ் இருக்காங்கன்னு போட்டு காமிங்க அப்படின்னுவாரு. போட தெரியலன்னா யாருக்கு அசிங்கம்னா எனக்கு தான் அசிங்கம். என்ன டெய்லியும் ஜூம்ல எடுக்கிறேன்ற அவங்க ட்ரீ அவங்களுக்கு போட தெரியல, அவங்களுக்கு கீழே எத்தனை லீடர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கே தெரியல அப்படின்னும் போது எனக்கு தான் அசிங்கம். ஏன் இதெல்லாம் நீ எல்லாம் சொல்லி தர மாட்டியான்னு என்னதான் கேட்பாரு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார் எனக்கு என் ட்ரீயை வந்து எனக்கு போட தெரியல, போட சொல்லி கொடுங்க. எனக்கு லெஃப்ட்ல எவ்வளவு பிவி இருக்கு, ரைட்ல எவ்வளவு பிவி இருக்கு, பவர்னா என்ன, பவர் அப்னா என்ன அப்படின்றத சொல்லி கொடுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லி தரல நீங்க சொன்னீங்கன்னா சொல்லுங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரலையா, இல்ல நான் சொல்லி தரத நீங்க கேட்கல. சரியா? நான் எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி தான் சொல்லி தரேன். உங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் கத்துக்க முடியும். சரிங்களா? நீங்க கேட்கலாம், சார் அவங்களாம் படிச்சவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து 2, 3 வாட்டி சொன்னாதான் புரியும் அப்படின்னா, நான் 2, 3 வாட்டி இல்ல 100 வாட்டி கூட சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுக்கு புரியுற வரையும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா புரியலன்னு நீங்க சொன்னாதான் என்னால கத்து தர முடியுமே தவிர, இல்ல புரிஞ்சுச்சு, எனக்கு எல்லாமே சூப்பரா புரிஞ்சுச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நான் காரணமாக மாட்டேன். இல்ல சார் நீங்க இதெல்லாம் எனக்கு சொல்லியே குடுத்ததில்ல அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா, இப்பவே சொல்லுங்க. நான் அத நான் வர டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங்ல கவர் பண்றேன். உங்க ட்ரீய உங்களுக்கு போட தெரியணும். லெஃப்ட்ல எவ்வளவு பியூ இருக்கு, ரைட்ல எவ்வளவு பியூ இருக்கு, டைமண்ட் பிளான உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா கத்துக்கங்க. கத்து குடுக்கறது நாங்க இத்தனை பேர் இருக்கோம். ஆனா எங்க கிட்ட கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. எனக்கு இது தெரியலன்னு என்கிட்ட இது வரைக்கும் யாரும் கேட்கவும் மாட்டீங்க. ஒருத்தர் 2 பேர் கேட்கறீங்க அவ்வளவுதான். நானா தான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால டைமண்ட் ஆகணுன்ற ஆசையை விட டைமண்ட் எப்படி ஆகணுன்ற பிளானை முதல் போட தெரிஞ்சுங்க. சரிங்களா? பிளைண்டா டைமண்ட் ஆகணும்னா டைமண்ட்லாம் ஆக முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செஞ்சா மட்டும் தான் டைமண்ட் ஆக முடியும். உங்க டைமண்ட் பிளானை உங்க கையால போடுங்க. இந்த சைடு 4 லீடர், அந்த சைடு 4 லீடர், ஆளுக்கு 2 7 ஐடி கொண்டு வந்தாலே முடிஞ்சு போகுது. சரியா? அந்த 2 பேருக்கு ஆஃபர் கொடுங்க. உங்ககிட்ட ஒரு 8 லீடர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 2 7 ஐடி கொண்டு வாங்க. என்ன 7 ஐடி கொண்டு வந்தா உங்களுக்கு எவ்வளவு இன்கம்? 9,200 வருது. சரியா? நான் ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 98,000 வரப்போகுது. ஸோ ஒரு 8 பேருக்கு 4,000 கொடுத்தா என்ன வரப்போகுது? 32,000 நீங்க வந்து உங்க டீமுக்கு கொடுக்குறீங்க. யாருக்கு? உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறவங்களுக்கு தான் நீங்க ரிட்டர்ன் தரீங்க. சரி, ஒரு 92,000 இல்ல 32,000 அவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு 60,000 வர்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. சரிங்களா? பரவாயில்லையா, நமக்கு ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஒரு 2 பேர் 7 ஐடியில கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்க டீம் வந்து ஓடும். உங்க டீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வரும். இல்ல நான்லாம் கொடுக்க மாட்டேன், அப்படியே தான் வரும் அப்படின்னா, நம்ம பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்காம நமக்கு வந்து காசு வராது. ஒன்றும் இல்லை, இங்க வந்து 2 வீக்ஸ் முன்னாடி நாங்க இங்க எடுத்தோம் இல்லையா, பிஓஎம் பண்ணோம் இல்லையா, நானும் கலை அஞ்சகமா 3 பேர் காசு போட்டு அந்த பிஓஎம் பண்ணோம். ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,000 போட்டு பண்ணோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நாங்க என்ன போட்டோமோ அதை விட டபுளா இன்கம் வந்துருச்சு. 5 மேம்க்கும் வருது, கலைக்கும் வருது. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை விட ட்ரிபிளாவே வந்துடும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சரி நான் சொன்னதை செஞ்சாங்க. அங்க 10,000 12,000 நான் கொடுக்கறதுல, இண்டிவிஜுவலா கொடுக்கறதுல எனக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை. நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்க கையில இருந்து காசு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டபுள் ஆகும் அப்படின்னது. சரி ராஜா நீ என்ன சொல்றேன்னு நான் கேட்கறேன், எவ்வளவு தரணும் அப்படின்னாங்க. அங்க எவ்வளவு செலவாகுதோ அதை நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம் அப்படின்னும் போது அதை நாங்க 3ஆ பிரிச்சுக்கிட்டோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்கம் வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. ஸோ நாம காசு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு 3 மடங்கா 4 மடங்கா ரிட்டர்ன் வரும். சரியா? அதனால உங்க டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு 7 ஐடி கொண்டு வராங்க, உங்க டைமண்டுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து கேஷ் கொடுங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க. டீம் அவுட்டிங் கொடுக்க போறேன், இல்ல வந்து
என்ன ஆஃபர் கொடுக்கணும்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. என் டீம்ல இத்தனை பேர் கொண்டு வந்தா நான் என்ன ஆஃபர் சார் சொன்னேன். ஸோ அப்படிதான் ஆஃபர் போட்டு தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் டைமண்ட் எல்லாம். சரிங்களா? நான் ஓடினா நான் 2 பேர் ஏழடி வந்தா நீ டைமண்ட் ஆவறியா அப்படின்னு நம்ம டவுன்ல என்ன வளர்க்கவே கூடாது. சார் என் என் அப்ளைன்னா நான் டைமண்ட் ஆகுறேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அப்ளைன் உங்களை டைமண்ட் ஆக்கிடுவாரு. சரிங்களா? ஷாலினி அப்படிதான். ராஜாவை நான் டைமண்ட் ஆகாம தூங்கவே மாட்டேன்னு என் டைமண்டுக்கு அப்படி முடிச்சிருந்தாங்க ஷாலினி, சுபா, அக்ஷயாலாம். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க டைமண்ட் ஆகிறதுக்கு நான் தூங்காம முடிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்க அப்ளைனை நீங்க டைமண்ட் ஆகுனீங்கன்னா உங்க டவுன்லைனை உங்களை வந்து உங்க அப்ளைனை நிச்சயமா டைமண்ட் ஆக்கிடுவாங்க. சரியா? அதனால முக்கியமா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்கு இன்னும் 16 நாள் தான் இருக்கு. சரிங்களா? 16 நாள் தான் இருக்கு. மிஸ் பண்ணிடக்கூடாது. விட்டீங்க அப்படின்னா கை தட்டுறதுக்கு தான் வரணும், கை தட்டு வாங்குறதுக்கு வர முடியாது. முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எல்லாருமே வாய் திறந்து பேசணும். கண்டிப்பா நான் டைமண்ட் முடிக்கிறேன் சார், எனக்கு பிளான் புரியலனாலும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார், நாளைக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார் நாச்சும் சொல்லணும். புரிஞ்சிச்சுன்னா எனக்கு தெளிவா புரிஞ்சது சார். நான் இப்ப என் டைரி எடுத்து நான் கைப்பட நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நானே உட்காந்து எதையும் பார்க்காம கொள்ளாம நானே வரைஞ்சு இந்த கால்குலேஷன் நானே போட்டு பாக்குறேன் சார் சொன்னாலும். சரிங்களா? சோ அதனால ஏன்னா நீங்க கைப்பட எழுதி போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. சரிங்களா? செஷன். தேங்க்யூ ராஜா. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பெரிய எஃபர்ட்ஸ் இருக்கு. டைமண்டும் சரி பிசினஸும் சரி ஈஸியா வராதுப்பா. ஏதோ ஒரு எஃபர்ட் போறனால தான் வரும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 hours எனக்கு ஆஃபீஸ் ஜேர்னி இருக்கு. ஆன்வர்ட் ரிட்டர்ன் 2.5 hours. ஆஃபீஸ் ஹவர்ஸ் மினிமம் 8 hours ஒர்க் பண்ணணும். அதை தாண்டி ஃபேமிலி பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், பிசினஸ் எடுத்து பண்றோம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா எதுவும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினா இருந்தது. இப்ப பழகிடுச்சு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப ஏன்டா நம்ம தான் ஐடில நல்லா சம்பாதிக்கிறோமே, ஒரு 70,000 வாங்குறோம், விட்டு போயிடலாம் அப்படி கூட யோசிப்போம். இல்ல நம்மள நம்பி வந்தவங்க விட்டுட்டு நம்ம ஒரு பொழுது போக கூடாது அப்படின்னு நான் தோண்டும் போது ராஜா தேற்றுவாரு, ராஜா தோண்டு போகும்போது நான் தேற்றுவேன். 2 பேருமே அப்படியே மாத்தி மாத்தி அந்த ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு சரி வாங்க வாங்க போலாம் 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 இப்படி நாங்க ஓடி ஓடி இப்ப எங்களுக்கு அது பார்ட் ஆஃப் தி லைஃப் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு வந்து எப்படி சமையல் செய்யறோம், 10 பாத்திரம் கழுவுறோம், பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறோமோ அத மாதிரி ஆபீஸ் ஒர்க் பார்க்கணும், பிசினஸ் ஒர்க் பார்க்கணும். இது அப்படியே எங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இப்ப ராஜா சொன்ன மாதிரி 8:30 மணிக்கு ஷார்ப்பா இங்க உட்காருவோம். பாண்டியன் சார், பாக்யா மேம் எல்லாருமே லீவ் போடாம கரெக்டா 8:30 மணிக்கு ஷார்ப்பா இங்க உட்காந்துருவோம். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா மதியானம் 2:30 மணிக்கு அதே மாதிரி எல்லாரும் அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிப்போம். எங்க இப்படி என்ன வேலையில இருந்தாலும் 3 மணிக்கு ஷார்ப்பா செஷனுக்குள்ள இருப்பேன். சோ இது வந்து பார்ட் ஆஃப் தி லைஃப் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை நினைச்சு கஷ்டப்படாதீங்க. ஒரு சூப்பரான ஃபியூச்சர் இருக்கு. கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணுங்க. டைமண்ட் ஈஸியா கிடைச்சிடாது. கொஞ்சம் புஷ் கொடுங்க. மைண்ட்ல அதை நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்கும்னு நினைங்க, புஷ் கொடுங்க. சர்வ நிச்சயமா அச்சீவ் பண்ணிடுவோம் நம்ம. ஆல் தி பெஸ்ட். சப்போர்ட் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க எனக்கு கஸ்டமர் மட்டும் காட்டுங்க, நம்ம பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் மேம். சூப்பர். தேங்க்யூ. பை பை.